படம் பொருள் ஆக்ஷன் படம். அவர் போலீஸ் ஆஃபீஸர், அவர் தன் கடமையை செய்வதற்காக என்னென்னலாம் செய்கிறார் அப்படிங்கிறது தான் கதை. ஹரிஷ் சார் டைரக்டர். எந்த படத்தை எடுத்தாலும் அதில் ஒரு நல்ல கருத்தை நாட்டுக்கு, ஒரு இலாக்காவுக்கு, அதாவது ஜனங்களை இப்படி சாஞ்சு உட்காரங்களும் முன்னாடி கொண்டு வந்துடுவார். அந்த திறமை அவருக்கு இருக்குது. இதெல்லாம் நான் ஹோம் மினிஸ்டராக பண்ணியிருக்கேன். இந்த கதையை பொறுத்தளவுக்குல கதாநாயகனுக்கு இதை செய்ய வேண்டும், உன்னால் முடியும். சிங்கத்தில் போலீஸ் ஆஃபீஸராக அவர் ரியல் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருக்கார். அந்த பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே. நிச்சயமாக சூர்யா ஒரு சிறந்த நடிகர், நோ டவுட். மாமா, மருமகன், மச்சான், அண்ணன், தம்பிங்கிறதுக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் திருமணம் செஞ்சிட்டு இருக்காரு என்னுடைய மகளை. நல்ல அருமையான குடும்பத்தை நடத்துகிறார். சொல்ல முடியாது, சிங்கம் 4 கூட வந்தாலும் வரலாம். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம் 3, சிங்கம் 1, 2, 3. அதாவது ஜனங்கள் மத்தியில் சிங்கம் 1 எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். சிங்கம் 2 அதோட எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சிங்கம் 3 அது நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையும். என்னென்னா, ஒரு படத்தை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போகும்போது மோர் எக்ஸ்பீரியன்ஸ் டேக்கிங் ஆகட்டும், கதையை சொல்கிற விதமாகட்டும், எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் 1, 2, 3ல். அதில் சிங்கம் 3 இந்த படத்தை தயாரித்தவர் ஞானவேல் ராஜா. இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணவர் தம்பி சூர்யா. இந்த படத்தை இயக்குனர் டைரக்டர் ஹரிஷ் சார். ஆக இந்த 3 பேரும், அதாவது தயாரிப்பாளர், கதாநாயகன், டைரக்டர், இது 3 பேரும் சேர்ந்து கண்டினியூஸாக 3 பிக்சர்ஸ் பண்ணுற அளவுக்கு, அதே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா, அப்போது எந்த அளவுக்கு அவங்க இதில் ஒரு நல்ல படத்தை தர முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அது பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நான் இந்த படத்தில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லையும் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த படத்தை பொறுத்தவரை 3 டைரக்டர் ஹரிஷ் சார், தம்பி சூர்யா, இசை ஹாரிஸ் ஜெயராஜ், கேமரா பிரியன், ஸ்டண்டு கனல் கண்ணன். இப்படி நல்லவர்கள். அதாவது ஒரு இயக்குனர் எதை நினைக்கிறாரோ அதை ஸ்க்ரீனில் காமிக்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் தான் பிரியன். ஸோ 2 பேருக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஹீரோவும் சூர்யானும் போது ஸோ 3 பேர் காம்பினேஷன் பிரமாதமாக இருக்குது. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கை பற்றி கேட்க வேணாம், உலகமே அறிஞ்சது. படத்துக்கு படம் வித்தியாசமாக மக்களுக்கு பிடித்த ஒரு இசையாக தந்து கொண்டிருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ். அதே மாதிரி கனற்கண்ணன். இந்த படம் பொருள் ஆக்ஷன் படம். அவர் போலீஸ் ஆஃபீஸர், அவர் தன் கடமையை செய்வதற்காக என்னென்னலாம் செய்கிறார் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அந்த கதையில் ஆக்ஷன் சைடில் கனல்கண்ணன் சூப்பர் டியூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னென்னா, ஹரிஷ் சார் டைரக்டர் எந்த படத்தை எடுத்தாலும் அதில் ஒரு நல்ல கருத்தை நாட்டுக்கு, ஒரு இலாக்காவுக்கு, அதாவது போலீஸ் என்று சொன்னாலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கலாம். அது இயற்கை. ஏன்னா 5 பேரிலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அதில் எது சிறந்தது அவங்களுடைய செயல், எதில் அவங்க நியாயமாக பண்ணுறாங்கங்கிறதுக்கு தான் சிங்கம் 3. நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். 1, 2 விட 3, அதாவது பிரம்மாண்டமான வெற்றின்னு சொல்லலாம். ஜனங்களுக்கு நானே சொல்கிறேன், ரசிகர்களுக்கு நானே சொல்கிறேன், படத்தை பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஒரு தவறு செய்தால் மாமா, மருமகன், மச்சான், அண்ணன், தம்பிங்கிறதுக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணுறனோ அந்த கேரக்டர் இப்படி வேணும், அந்த டைலாக் டெலிவரி, வசனம் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு இயக்குனர். அங்கே ஒரு இயக்குனர் இடத்துல நான் ஒரு நடிகனாக தான்
இருப்பேனே தவிர உறவெல்லாம் அந்த நேரத்தில் இருக்கவே இருக்காது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன். தட்ஸ் ஆல். இந்த படத்தை பொறுத்தளவு 1, 2ல் சிங்கம் 1, 2ல் இருந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய அறிவுத்திறனால், அந்த நுணுக்கங்களால் எப்படி இந்த ஒவ்வொரு கேஸையும் ஹேண்டில் பண்ணுறாங்கிறது தான். ஒரு விஷயங்கள் எடுத்தால் அதை ஹேண்டில் பண்ணுற முறைன்னு சொல்லுவோம். அந்த முறையில் சிங்கத்தில் போலீஸ் ஆஃபீஸராக அவர் வந்து ரியல் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருக்கார். அந்த பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே. அப்கோர்ஸ் டைரக்டர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறாரு. செய்யும்போது அப்போ ஜனங்கள் மத்தியில் அது பாராட்டு பெறுது. நிச்சயமாக சூர்யா ஒரு சிறந்த நடிகர், நோ டவுட். அதாவது நான் அவருடைய படம் ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய படங்கள் அவரோட நடிச்சிட்டே இருக்கேன். அவருடைய வளர்ச்சி உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று. அதை இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் பெரிய ஹீரோக்களோடு இணைத்து பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய நடிப்பினுடைய வேகம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சூர்யா வந்து ரியலி ஹேட்ஸ் ஆப். ஜனங்களும் சூர்யாவை வந்து அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் தெரிந்து கொண்டு மற்ற படங்களிலும் இதை போன்று பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன். ஹரிஸ் சார் டைரக்டர் என்னென்னா, ஒரு படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து 1 by 1 ஷாட், நெக்ஸ்ட் 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 அப்படின்னு போகும்போது ஜனங்களை வந்து இப்படி சாஞ்சு உட்காரவங்கள முன்னாடி கொண்டு வந்துடுவார். அந்த திறமை அவருக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து எத்தனையோ இயக்குநர்கள் இருக்கலாம், எத்தனையோ விதத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இவரிடம் இருக்கிற ஒரு தனித்தன்மை என்னென்றால் ஜனங்களுடைய பல்ஸ் பார்க்குறது. அதாவது ஜனங்கள் இதை தான் ரசிக்கிறாங்க, இதை தான் விரும்புகிறாங்க, இப்படி தான் இருக்கணும், அவங்கள போர் அடிக்கக்கூடாது. ஏற்கனவே வீட்டில் சொந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பண பிரச்சனை வேறு. இப்போது அப்படி இருக்கும்பொழுது அவங்க பணத்தை கொடுத்து வந்தாங்கன்னா அவங்க மனத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவர் படம் பண்ணிகிட்ருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. அதாவது படத்தில் வந்து கெஸ்ட் ரோல்னு கிடையாது. நான் ஹோம் மினிஸ்டராக பண்ணியிருக்கேன். இந்த கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகனுக்கு இதை செய்ய வேண்டும், உன்னால் முடியும், இதை செய், அதற்காக நான் உனக்கு பின்னாலே அரசு சார்பாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் நான். ஸோ அதை தான் அதனுடைய கண்டினியூஷனில் தான் இது வருது. சொல்ல முடியாது, சிங்கம் 4 கூட வந்தாலும் வரலாம். என்ன ஜனங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யணும். அதாவது ராத்திரி பகலாக தூங்காமல் காலையில் 7 மணிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறாரு. நான் நிறைய டைரக்டர் பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கலாம். நிறைய டைரக்டர்கள் இதே டைமிங்கில் எடுக்கலாம். இருந்தால் கூட இவரை பொறுத்தளவில் 7 o'clock ஷாட்டுன்னா 7 o'clock ஆக்ஷன் சொல்லிடுவார். அந்த அளவுக்கு திறமை உள்ளவர். ரொம்ப பாராட்டணும். அதாவது ஆஸ் எ டைரக்டர் நான் நடிக்காத டைரக்டரே கிடையாது. அதாவது அந்த காலத்துலேருந்து புள்ளையா சார்லேருந்து திருலோக் சார், கிருஷ்ணன் பஞ்சு சார், ஸ்ரீதர் சார், ஏபி நாகராஜன் அவர்கள், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், அது மாதிரி டைரக்டர் ராமண்ணா, அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ டைரக்டர்கள், பி வாசு சார், ரவிக்குமார் சார், நிறைய சொல்லிகிட்டே போனால் அப்புறம் அதையே சொல்கிறது மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் பார்த்த இயக்குநர்களிலே தன் வேலை உண்டு தான் உண்டு என்று இருப்பவர். அந்த செய்யும் வேலையை, அதாவது செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் என்று சொல்வதற்கு எடுத்துக்காட்டாக இயக்குனர் ஹரிஸ் சார் இருக்காங்க. வாழ்த்துக்கள். அவர் திருமணம் செஞ்சிட்ருக்காரு என்னுடைய மகளை. நல்ல அருமையான குடும்பத்தை நடத்துகிறார். அருமையான துணைவியாராக, மனைவியாக இருக்கிறார். குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறார். கணவனுக்கு, தன்னுடைய கணவனை எந்த அளவுக்கு அவர்கள் கவனித்து கொள்ளணுமோ அந்த அளவுக்கு கவனிச்சிட்ருக்காரு. அவர் வேலைக்கு எப்போவுமே வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருந்தால் வேலை கெட்டு போயிடும். வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஆணுக்கு, கணவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க தன்னுடைய வேலை செய்ய முடியுது. அதனால் அவருக்கு, அதாவது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்றே அப்படின்னு சொல்கிறது மாதிரி, அவருக்கு அவர்தான் மனைவி,
இவர்களுக்கு அவர்தான் கணவன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்த்துக்கள்.